டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல கனமழை தொடர்ந்து பெய்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில 2 காற்றழுத்த பகுதிகள் உருவாகி இருக்கிறதாவும், அது புயலாக வலுப்படுமா? சென்னைக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் மழை குறித்துன்னு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழை குறித்து எழுந்திருக்கு. இது குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சரி, 2 காற்றழுத்த பகுதிகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. 2ம் எந்த பகுதிகள்ல இருக்கு? அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருக்கா? இல்லன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் இருக்கா? அது மண்டலமாக வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? குறிப்பா பார்த்தோம்னா, இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுது. இந்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா வரைக்குமே நீடித்து காணப்படுவதை பார்க்க முடியுது. மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மலாக்கா நீரிணைப்பு பகுதிகள், அதாவது அந்தமானுக்கு கிழக்கே மலாக்கா நீரிணைப்பு பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்று நீடித்து வருகிறது. இது கடந்த 2 நாட்களாக ஒரே பகுதியில் இருக்கு. அந்தமான் நோக்கி நகரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அது அந்தமான் நோக்கி நகரல. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு இலங்கைக்கு அருகே நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக அடுத்த 36 மணி நேரத்தில் தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல நமக்கு இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், நவம்பர் 27ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு கடந்த 3 நாட்களாக தென் மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த மழைப்பொழிவு அடுத்த நாளை முதல் படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இலங்கைக்கு அருகே சென்று தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகவும் புயல் சின்னமாகவும் தீவிரமடையும் போது இலங்கையில் பருவமழை தீவிரமடையும். நமக்கு தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நவம்பர் 25, 26 ஆகிய 2 நாட்கள் பருவமழை சற்று இயல்பை விட குறைந்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீண்டும் இது இலங்கையில தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகரும் போது நவம்பர் 27ஆம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நவம்பர் 27ஆம் தேதி மழை தொடங்கி நவம்பர் 28ஆம் தேதி வட தமிழகத்திலும் பரவலாக மழை தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா நவம்பர் 28, 29, 30 ஆகிய தேதிகள்ல சென்னை உட்பட வட தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும். இந்த சென்னியார் புயலின் காரணமா மழைப்பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களும் சரி, டெல்டா மாவட்டங்களிலும் சரி, கடந்த சில நாட்களாவே அதிகப்படியான மழை பெய்யறத நம்மளால பார்க்க முடியுது. அதுலயும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அருவிகள்ல பெருவாரியான தண்ணிகள் வரதா இருக்கட்டும், மருத்துவமனைகளை சுற்றி இருக்கிறதுன்னு அன்றாட வாழ்க்கையே பாதிக்கிறத பார்க்க முடியுது. பயிர்கள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு டெல்டா தென் மாவட்டங்கள்ல. கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம் பெரும் வெள்ளத்தையும் உயிர் சேதங்களையும் தென் மாவட்டங்கள் சந்திச்சத. இந்த முறையும் அப்படிதான் இருக்குமா? இல்ல அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா சார்? இப்ப தற்போது அது தாழ்வு பகுதியின் காரணமா கடந்த 3 நாட்களா தென் மாவட்டங்கள்ல பருவமழை தீவிரமடைந்திருப்பது இயல்பு உண்மைதான். அதே போல அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது நவம்பர் 25ஆம் தேதி காலை வரைக்கும் விட்டு விட்டு கனமழை என்பது தென் மாவட்டங்கள்ல தொடரும். இருந்த போதிலும் பாதிக்கும் அளவிற்கான பெருமழைக்கான வாய்ப்புகள் இல்ல. நாளை முதல் மழை குறையும் என்பது தென் மாவட்ட மக்களுக்கு சற்று இன்பமான ஒரு செய்தியா பார்க்கப்படுது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பதிவாகி நீர்நிலைகள்லாம் நிரம்பும் சூழல் இருக்கு. தற்போது அவர்களுக்கு ஒரு அடுத்த ஒரு 2-3 நாட்கள் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் குறைவு என்பது நம்பிக்கையூட்டும் ஒரு செய்தியா பார்க்கப்படுது. அதனை தொடர்ந்து இலங்கையில் அடுத்த 2 நாட்கள் மழைப்பொழிவு தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நவம்பர் 27ஆம் தேதி இரவு முதல் படிப்படியாக மழை தீவிரமாகும். 2 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இருக்கிறதா குறிப்பிட்டீங்க சார். ஃபர்ஸ்டே சென்னியார் புயல் வரதுக்கான அறிகுறிகளுக்கு பெயர் வச்சிருந்தாங்க. இப்போ அது 2ம் வலுவடைந்து இல்லனா ஒன்றோட ஒன்று இணையுமா? இல்லனா எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? அந்த புயல் வலுப்பெறுமா? இல்லனா காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, மலாக்கா நீரிணைப்பு பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலிலேயே கரைந்திடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது கடல் பகுதியிலேயே அது வலுவிழந்து அப்படியே செயலிழந்து போயிடும். அதே சமயத்துல நமக்கு இலங்கைக்கு அருகே உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைவதற்கான சாதக சூழல் காணப்படுது. இது புயல் சின்னமாகவும் மாறும். இது புயலாக மாறும் பட்சத்துல எந்த பகுதியில் கரையை கிடக்கும் என்பதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம். ஆனா இந்த வார இறுதியில சென்னைக்கான மழைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சென்னையை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இம்மாத இறுதி நாட்களான நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல உறுதியான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா சார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. Subscribe to One India and never miss an update.